ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம். உம்மீத் வழிகாட்டுதல்கள் எதனுடன் தொடர்புடையவை? கேள்வியை இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான முதல் கேள்வி, உம்மீத் வழிகாட்டுதல்கள் எதனுடன் தொடர்புடையவை? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: குழந்தைகள் மீதான துஷ்பிரயோகம். ஆப்ஷன் பி, பணியிடங்களில் மேற்கொள்ளப்படும் சீண்டல்கள். ஆப்ஷன் சி, திறன் மேம்பாடு. ஆப்ஷன் டி, தற்கொலை தடுப்பு. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். உம்மீத் வழிகாட்டுதல்கள் எதனுடன் தொடர்புடையவை? இந்த கேள்விக்கான சரியான பதில் தற்கொலை தடுப்பு. அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம். இந்தியாவிலேயே முதல் முறையாக தனது நிர்வாகத்திற்கான சொந்த மரம், பூ, பறவை மற்றும் இனங்களை அதிகாரப்பூர்வமாக நியமித்த மாவட்டம் எது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ காசர்கோடு, ஆப்ஷன் பி திருவனந்தபுரம், ஆப்ஷன் சி கோழிக்கோடு, ஆப்ஷன் டி பாலக்காடு. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான இரண்டாவது கேள்வி, இந்தியாவிலேயே முதல் முறையாக தனது நிர்வாகத்திற்கான சொந்த மரம், பூ, பறவை மற்றும் இனங்களை அதிகாரப்பூர்வமாக நியமித்த மாவட்டம் எது? கேள்விக்கான சரியான பதில் காசர்கோடு. அடுத்ததா இன்னைக்கான மூன்றாவது கேள்வி, 2023 ஆண்டு உலக ஆற்றல் கண்ணோட்ட அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? 2023 ஆண்டு உலக ஆற்றல் கண்ணோட்ட அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ சர்வதேச எரிசக்தி முகமை. ஆப்ஷன் பி சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை. ஆப்ஷன் டி உலக வங்கி. ஆப்ஷன் டி பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் அமைப்பு. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். 2023 ஆண்டு உலக ஆற்றல் கண்ணோட்ட அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? சர்வதேச எரிசக்தி முகமை. அடுத்ததா இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். பின்வருவனவற்றில் யுனெஸ்கோ அமைப்பின் மதிப்புமிக்க படைப்பாற்றல் நகரங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நகரங்கள் எவை? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ ஹைதராபாத் மற்றும் ஆக்ரா. ஆப்ஷன் பி வாரணாசி மற்றும் ஆக்ரா. ஆப்ஷன் சி கோழிக்கோடு மற்றும் குவாலியர். ஆப்ஷன் டி இந்தூர் மற்றும் ஜெய்ப்பூர். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி கோழிக்கோடு மற்றும் குவாலியர். அடுத்ததா இன்னைக்கான 5வது கேள்வி, யுவா ஐ முன்னெடுப்பு எதனுடன் தொடர்புடையது? யுவா ஐ முன்னெடுப்பு எதனுடன் தொடர்புடையது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை இப்ப பார்க்க போறோம். ஆப்ஷன் ஏ இளையோருக்கு அதிகாரம் அளித்தல். ஆப்ஷன் பி செயற்கை நுண்ணறிவு. ஆப்ஷன் சி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஆப்ஷன் டி பழங்குடியினருக்கு அதிகாரம் அளித்தல். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். யுவா ஐ முன்னெடுப்பு எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான சரியான பதில் செயற்கை நுண்ணறிவு. அடுத்ததா இன்னைக்கான 6வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ சுபாஷினி சங்கரன். ஆப்ஷன் பி லத்திகா சரண். ஆப்ஷன் சி ரஷ்மி சுக்லா. ஆப்ஷன் டி நீனா சிங். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் நீனா சிங். அடுத்ததா இன்னைக்கான 7வது கேள்வி,
இந்தியாவின் இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி எங்கு திறக்கப்பட்டுள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: வாரணாசி, கோவா, மதுரா, திருவனந்தபுரம். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான 7வது கேள்வி: இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி எங்கு திறக்கப்பட்டுள்ளது? கேள்விக்கான சரியான பதில் மதுரா. அடுத்ததா இன்னைக்கான 8வது கேள்வி, இன்னைக்கான கடைசி கேள்வி. பெஞ்ச் புலிகள் வளங்காப்பக இரவு வான்வழி பூங்கா எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ கோவா, ஆப்ஷன் பி கர்நாடகா, ஆப்ஷன் சி ஹரியானா, ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. பெஞ்ச் புலிகள் வளங்காப்பக இரவு வான்வழி பூங்கா எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில் மகாராஷ்டிரா.